பசுமையான காட்டில் காலை வேளையில் பன்றி ஒன்று தன் கொம்புகளை மரத்தில் தேய்த்து கூர்மையாக்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கே வந்த அணில், என்ன அண்ணே, உடற்பயிற்சியா? நல்லா பாருடா, நான் என் கொம்புகளை பதமாக தீட்டுகிறேன். எதுக்காக அண்ணா பதமாக தீட்டுகிறீர்கள்? நாம் காட்டில் வாழ்கிறோம், எனவே எதற்கும் தயாராக இருக்கணும். திடீரென ரெடியாக முடியாது. கிடைக்கிற நேரத்தில் நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். எச்சரிக்கையாக பாதுகாப்பு வேலை நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லு. ஆமாடா தம்பி. தண்ணீரிலிருந்து தன்னை காப்பாற்றிய பறவையை குறிவைத்து வேடன் அம்பை எய்தும் போது எறும்பு வேடனின் காலில் கடுமையாக கடித்தது. எறும்பு திடீரென கடித்ததில் வேடனின் இலக்கு தவறியது. அண்ணே, என்ன சப்தம் அது? பயமா இருக்கு. ஆமாடா தம்பி, வேடன் எவனோ அம்பு விடுகிறான். நான் இருக்கிறேன், பயப்படாதே. அம்பு இறுதியில் மலையில் இருந்த கழுகின் மேல் மெதுவாக குத்தி கீழே விழுந்தது. வலியில் கோபமான கழுகு சிறு காயம் ஏற்படுத்திய அம்பை உற்று பார்த்தது. வா, நாம் இருவரும் சேர்ந்து வேடனை தேடுவோம். தாகமான சிங்கம் குகையை விட்டு வெளியே வரும்போது அம்பின் சப்தம் கேட்டது. வேடன் எவனோ அருகில் இருக்கிறான் என நினைத்த சிங்கம் தண்ணீருக்காக ஏரியை நோக்கி நடந்தது. தம்பி, எனக்கு தாகமாக இருக்கு. நீ என்னுடன் வருகிறாயா ஏரிக்கு? சரி அண்ணா, வாங்க போவோம். இருவரும் ஏரியை நோக்கி நடந்தனர். கழுகுகள் இருவரும் வேடனை தேடி வானில் பறந்து கொண்டிருந்தன. பன்றி ஏரியில் தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்த போது சிங்கமும் நரியும் அங்கே வந்தன. நான் காட்டின் ராஜா, நான் தான் முதலில் தண்ணீர் குடிப்பேன். என் தாகம் தீரும் வரை நீ காத்திருக்க வேண்டும். நீ சொல்வதை நான் கேட்கப் போவதில்லை. முதலில் வந்தவன் நான், எனவே நான் தான் முதலில் தண்ணீர் குடிப்பேன். என் தாகம் தீரும் வரை நீ காத்திருக்க வேண்டும். பன்றியின் பேச்சை கேட்டு கோபமடைந்த சிங்கம், Get out from my lake. ஐ டோன்ட் கேர். தினமும் என் கொம்புகளை மரத்தில் தேய்த்து தேய்த்து கூர்மையாக வைத்துள்ளேன். அது தெரியாமல் என்கிட்டே மோதாதே. சிங்கமும் பன்றியும் ஒன்றுடன் ஒன்று மோதின. சண்டை கடுமையானது. அணிலும் நரியும் நைசாக அந்த இடத்திலிருந்து நழுவின. வேடனை தேட சென்ற கழுகுகள் இருவரும் வழியில் சிங்கமும் பன்றியும் உக்கிரமாக சண்டையிடுவதைக் கண்டு சண்டையின் முடிவில் நாம் பசியாறலாம் என நினைத்து வானில் வட்டமடித்தன. சண்டையை நிறுத்திய சிங்கம் பன்றியை மேலே பார் என்றது. வானத்தில் கழுகுகள் வட்டமிடுவதை பன்றி பார்த்தது. சிங்கம் பன்றியிடம், கழுகுகளுக்கு இரையாவதை விட நாம் நண்பர்களாக இருப்போம் என்றது. ஆமோதித்த பன்றியும் சிங்கமும் தண்ணீரை பருகிவிட்டு ஒன்றாக நடந்தனர். Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.